எல்லோ பம்கினில் ஒரு சைட் டிஷ் செய்யலாம். இது தோசைக்கு, சப்பாத்திக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். இதுக்கு பேனில் ஆயில் விட்டு கடுகு, சீரகம், ஆனியன் போட்டு நல்லா வதக்கிடுவோம். இது லைட்டாக பொன்னிறமாக வர வரைக்கும் இதை வதக்கி விட்டுடலாம். இது பொன்னிறமாக வந்த பிறகு இதில் இஞ்சி பூண்டு நம்ம அரைச்சதை விழுது சேர்த்துடலாம். சின்னதாக கட் பண்ணி வச்ச 3 பச்சை மிளகா சேர்த்துட்டு அது கூட பச்சை பட்டாணி சேர்த்து வதக்கிடுவோம். இப்போது மஞ்சள் பூசணியை கட் பண்ணி வச்ச பீசஸை அதில் சேர்த்து அதனுடன் 2 கொத்து கருவேப்பிலையை சேர்த்து லைட்டாக வதக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து, ஏன்னா நம்ம க்ரீன் சில்லி சேர்த்துருக்கிறதால மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இது ஒரு பரட்டி விட்டுடலாம். மஞ்சள் பூசணியில் நீர்ச்சத்து இருக்கிறதால நம்ம ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டு இதை வேக விட போகிறோம். ஒரு 10 நிமிஷம் இதை மூடி போட்டு வேக விட்டுடலாம். இப்போ இது வெந்துடுச்சு பாருங்கள். இப்போது கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துட்டு நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் துருவலை சேர்த்து ஒரு பரட்டிட்டு மேலே கொத்தமல்லி தழையை தூவினா நமக்கு சுவையான மஞ்சள் பூசணி பொரியல் ரெடி. இது எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம்.